நாம் வாழ்கின்ற இந்த நவீன உலகத்திலே, சொபிஸ்டிகேட்டட் வேர்ல்டிலே பாவத்திற்கான சூழ்நிலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது. மனிதன் ஆன்மாவுக்குரிய காரியத்தை விட்டுவிட்டு உலக காரியத்தில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான். கடவுளுக்குரிய காரியத்தை விட்டுவிட்டு உலக மாய கவர்ச்சிகளில் மூழ்கிக் கொண்டு இருக்கின்றார். பரிசுத்த ஈர்ப்பு விசையை விட பாவ ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டவனாக இருக்கிறான். இவ்வாறு மனிதன் பாவத்தில் வாழ்கிற பொழுது அதன் விளைவாக இருக்கின்ற அழிவை சந்திக்க நேரிடுகின்றது. ஏனென்றால் இறைவார்த்தை சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஆம், பாவத்தின் விளைவு அழிவு, சாவு. இந்த வேளையிலே நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்வை நிறைவாக கண்டடைய வேண்டுமானால், பாவத்தினால் அழியாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், யூதர்களுக்கு இயேசு சொன்ன அறிவுரை நமக்கும் இன்று பொருந்தும். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 8 சொல்லுகிறார், இருக்கிறவர் நானே என நீங்கள் நம்பாவிடில் உங்கள் பாவத்திலேயே நீங்கள் மடிவீர்கள் என்று. இருக்கிறவர் நானே என்ற வார்த்தையைத்தான் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கடவுள் மோய்சனை பார்த்து சொல்லுவார், நீ போய் இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்று. ஆம், கடவுளுக்கு பெயராக இருப்பது இருக்கிறவர் நானே என்பது. எனவேதான் இயேசு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இந்த வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் உங்கள் பாவத்திலேயே நீங்கள் மடிவீர்கள் என்று. எனவே நாம் பாவத்தில் மடியாமல் புண்ணியத்தில் வாழ வேண்டும் என்றால், உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த இயேசு சொன்ன வார்த்தைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக, இதற்கு மாற்றாக நாம் சொல்லுகிற பொழுது வாழ்வை கண்டடைவோம். அது என்ன? இயேசுவே இருக்கிறவர் நீரே என நம்புகிறேன், இயேசுவே இருக்கிறவர் நீரே என நம்புகிறேன் என சொல்லுகிற பொழுது நாம் ஒருபோது பாவத்தில் வீழ்ந்து அழிய மாட்டோம். இப்போது கூட நீங்கள் என்னோடு இணைந்து இயேசுவே இருக்கிறவர் நீரே என நம்புகிறேன் என சொல்லுவோமா? எல்லாம் இணைந்து சொல்லுவோம், இயேசுவே இருக்கிறவர் நீரே என நம்புகிறேன், இயேசுவே இருக்கிறவர் நீரே என நம்புகிறேன்.